ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யம்மியான சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சன்னாவை நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ஊற வைக்கணுன்ற ட்ரிக்ஸ் வந்துட்டு டிபி தினேஷ் சரண் விளாக்ஸில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சன்னாவை உப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் 3 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி பொருசாக அரைச்சி எடுத்துகிட்டு கூடவே 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, தக்காளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துருங்க. இப்போ வேக வச்ச சன்னாவை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான சன்னா சப்பாத்திகள்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.